Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Bujii Creates சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான எல்லாரும் ஈஸியா செய்யற மாதிரி இது வந்து டிஃபரண்டான ஸ்டைல்ல தான் செய்ய போறோம். பூரி மசாலா, அதாவது பூரிக்கு தொட்டுக்கிற உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிஷ்ஷை வந்து 3 பேருக்கு வந்து செய்ய போகிறேன். அதனால் 5 உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துருக்கேன். நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்ததும் கொஞ்சம் வந்து பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு, அதாவது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம அதோட தோல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தோட தோல்லாம் உரித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், உரித்து எடுத்துட்டேன். உரித்து எடுத்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப நைஸாக ரொம்ப இதெல்லாம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அது கிழங்கா இருந்தாலே போதும். கொஞ்சம் அமுக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வந்து கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். நான் ஒரு காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் தான் சேர்த்த போகிறோம். அதனால் 5 மிளகாய் வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். அடுத்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்னு சொன்னோம் இல்லையா, இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது 2 ஸ்பூன் அளவு கடல மாவு வந்து நம்ம தண்ணியிலே கரைச்சி விடலாம். ஆனால் அதோடைய பச்சை வாசனை வந்து அடிச்சுட்டே இருக்கும். அதனால் கடல மாவு வந்து நீங்கள் இப்படி வறுத்துட்டீங்க அப்படின்னா அதோடைய பச்சை வாசனைலாம் தெரியாது. அடுத்து நம்ம கலருக்காக மஞ்சள் சேர்த்த போகிறோம். அதனால் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போ வந்து உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்துடும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு அதோட சேர்த்த போகிறோம். அதோடு சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். அதாவது வேக வைக்கிறது அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல சேர்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா போய் சேரும். அடுத்து நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு எடுக்க போகிறோம். நல்லா பாருங்கள், இப்போ நல்லா வெந்து அது தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சுண்டு நல்லா ஒரு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா வந்ததும் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும். அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வந்து பூரிக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா இதில் வந்து கடலமாவு வந்து நம்ம வறுத்து போட்டனால அந்த பச்சை வாசனையே தெரியாது, கடலமாவு தான் சேர்த்தோம் அப்படின்னு தெரியாது. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.